இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2001 பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா திமுக வந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. திமுக வந்து இப்போ எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா, டிபிஎம் மைதீன் கான் அவர்கள் 55,934 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மைதீன் கான் அவர்கள் 55,934 ஓட்டு, 53.13% ஓட்டு பெற்றிருக்காங்க. இரண்டாவது இடத்துல வந்து அஇஅதிமுக முத்துக்கருப்பன் அவர்கள் வந்து 41,186 ஓட்டு வாங்கி 39.12% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்காங்க. மூன்றாவது இடத்துல வந்து மதிமுக சார்பாக போட்டியிட்ட நாஸ்ரத் துரை அவர்கள் 5,383 ஓட்டு வாங்கி 5.11% ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்காங்க. நான்காவது வந்து சமாஜ்வாதி கட்சி முபாரக் அகமது அவர்கள் வந்து 1,304 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நான்காவது இடத்த பிடிச்சிருக்காங்க, 1.24%. ஐந்தாவது நம்ம இப்போ இவங்க வந்து இந்த தொகுதிக்கு புதியவங்க. ஐந்தாவது பார்க்கணுன்னா சுயேட்சையாக போட்டிகிட்ருக்காங்க. டி பாலமுருகன் அவர்கள் 581 ஓட்டு வாங்கி இவங்களும் புதியவர்கள் 0.55% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க டி பாலமுருகன் அவர்கள். வெற்றி வாக்கு வேறுபாடு வந்து 14,748 ஏடிஎம்கே டிஎம்கேக்கு. முதல் 2 இடம் தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிறது. 14,748 ஓட்டு அதிகமாக பெற்று திமுக இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கு. 14.1% ஓட்டு. பதிவான வாக்குகள் வந்து 1,05,282 ஓட்டு பதிவாகிருக்கு. 49.18% 2001 பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பதிவான ஓட்டுகள் 49.18%. பதிவு செய்த வாக்காளர்கள் தொகுதியில் வந்து வாக்காளர்கள்னு பார்த்திங்கன்னா 2,14,114 ஓட்டு இருக்குது. ஆனால் பதிவான வாக்கு வந்து வெறும் 1,00,000 பாதிக்கு பாதி தான், அது கூட பதிவாகிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. திமுக வந்து கைப்பற்றிய ஒரு தொகுதி. 2001 திமுக வெற்றி பெற்றது.